விசிகேல இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு, அதுவும் 6 மாசம் சஸ்பென்ஷன் பீரியட், ஏதோ அபிஷியல் சஸ்பென்ஷன் மாதிரி அரசியல்வாதி 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவார்? வீட்லயே உட்காந்துருக்க முடியும். அதுக்கு பிறகு வேற ஒரு கட்சிக்கும் போயிட்டு அப்புறம் என் ஆசான்கிட்ட வந்து ஆசி வாங்க வந்தேன் என்று சொன்னால், ஆசான் எப்படி இருந்தாலும் ஆசானோடயே இருக்க வேண்டியதுதானே ஒரு நல்ல மாணவனின் அழகு. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக இத்தகைய நகர்வுகள் ஏற்படும் போது இது ஏதோ ஒன்றின் தொடக்கம் தானே. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஏதோ ஒன்றின் தொடக்கம். அது ஏதோ ஒன்று எது? அது திருமா விஜய் கூட்டணியா இருக்கலாமா? எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த பாதைக்கு அவர் விஜய் போறாரு. அப்ப போகும்போது இயல்பாக என்ன ஆகும்னா, அவருக்கு அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு நல்ல ஆள், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அந்த இடத்த வந்து ஆதவ் வந்து ஈடுகட்டுறாரு. அப்ப அந்த ஆதவ் வந்து விசிக போய் என்ன ஆசானை பார்க்கிறேன், ஆசி பெறுகிறேன்னு சொன்னா, அவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா பெரியாரை பார்த்து ஆசி பெறுவதற்கு? பொதுவா இது மாதிரியான அரசியல் சூசகங்களை வைத்து ஒரு முடிவை யூகிக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது மூலமாக ஒருவரை வந்து ஒரு தலைவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அவரை மாற்றுவதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தி அதோட நீங்க வாங்க, இவ்வளவு மரியாதையோட எதுக்கு போய் தமிழ்நாட்டில் இருப்பானே, இதை விட அதிக மரியாதையோட டெல்லியில இருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு தெரியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். விஜய், ஆதவ் அர்ஜுனா இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்திருக்கிறாங்க. அந்த தாவேகாவுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இணைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் நிர்மல்குமார்னு அதிமுகலேருந்து அந்த ஐடி விங் நிறுவனம் வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய தினம் மாலையில் வந்து திருமாவளவனை போய் வந்து ஆதவ் அர்ஜுனா சந்தித்தார். டிசம்பர் 6க்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதில் ஒன்று, இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து. அதுக்கப்புறம் அவரே அந்த கட்சியிலேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தாவேகால சேர்ந்துக்கார். இப்போ தாவேகாலேருந்து மறுபடியும் ஒரு 4 மணி நேரத்திற்குள் போய் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த ப்ரெஸ் மீட்? எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார், இதை வந்து அரசியல் கணக்குகள் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு. இவரை கேட்டால் என்னுடைய ஆசானை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாரு. எப்படி இருக்குது இதை? திருமாவளவன் அவர்கள் அரசியல் கணக்கு போட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் திமுக அதை எப்படி பார்க்கும், எப்படி ரசிப்பாங்க இதை அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எனது அனுபவத்தில் வாக்கு அரசியலில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தனியானதே இல்லை. தனித்தனியாக நிகழ்ச்சியில் நடக்கும். ஆனா ஏதோ ஒன்றோட தொடக்கம், இல்லைன்னா ஏதோ ஒன்றோட முடிவு. இது நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதை வச்சுதான் நம்ம சரித்திரம் திரும்பும்னு சொல்றோம். உலகளாவிய ஒரு பினாமினா தான் இது. அப்போ இன்றைய தேதிக்கு விசிக திமுக கூட்டணியில் இருக்கு. ஆனால் பல மனக்குறைகளை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. காலையில கூட அவங்க கட்சி எம்எல்ஏ ஒருவர் வேங்கை வயல் சம்பந்தமான ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. ட்வீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரறிவாளன் விஷயத்துல புலனாய்வுத்துறை தவறுகள் செய்யவில்லையா? தொழில்நுட்ப அடிப்படையில் இதுவரைக்கும் தவறுகளே நிகழவில்லையா? வேங்கை வயல் விஷயத்தில் மட்டும் தொழில்நுட்பமும் புலனாய்வும் சரியா இருக்குன்னு எப்படி எடுத்துக்க? இதுதான் அந்த ட்வீட்டோட மைய கருத்து. அப்ப வேங்கை வயலை பற்றி தொடர்ந்து அரசு சொல்லிட்டு வருது. இன்னைக்கு முரசொலியில அபிஷியலா தலையங்க எழுதியிருக்காங்க. வேங்கை வயல் சம்பந்தமாக எந்த சந்தேகத்தை கிளப்பினாலும் அது தவறு என்று. ஆனா சந்தேகத்தை கிளப்புறது முக்கியமா வந்து விசிகாவும் சிபிஎம்மும் தான். திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். மற்றபடி மேட்ரு கோர்ட்ல இருக்கு. கோர்ட்டு தான் முடிவு சொல்லணும். குற்றம் சாட்டப்பட்டவர்களும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சிபிசிஐடியும் வந்து அதை எஸ்சி/எஸ்டி கோர்ட்ல இருந்து மாத்துங்கன்னு சொல்லி அதுவும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தத்தில் கோர்ட் மேட்டர், ஹைகோர்ட் வேற இதுல தலையிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தொடர்ந்து வேங்கை வயல் சம்பந்தமாக விசிகாவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், அதுவும் சட்டமன்ற உறுப்பினரே இவ்வாறெல்லாம் பேசும்போது அவர்களுக்குள்ள பெரிய மனஸ்தாபம் இருக்கு என்றுதான் நான் வந்து உணர்ந்து கொள்கிறேன். அப்போ ஆதவ் ஒரு கட்சியில போய் சேர்றாரு. அது ஓகே, தனிப்பட்ட சாய்ஸ் தான். அவங்கவுங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். பல நேரங்களில் தலைவர்கள் கட்சிகளுக்கு போகும்போது 3 வகையான சுமைகள் எப்போதுமே நேருவதை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்று தலைச்சுமை, இன்னொன்று கைச்சுமை, 3வது மனச்சுமை. மனச்சுமை தான் இதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பவுமே அவங்க ஒருத்தலா இருப்பாங்க. அதை வந்து விசிகால மனசுமையா தான் இருந்தாரு. நீங்க குறிப்பிட்ட அந்த டிசம்பர் அதற்கு முன்பு அவர் தெரிவித்த பல கருத்துகள், இதே விஜயோட மாநாடு பற்றி அவர் தெரிவித்த கருத்துகள்,
திமுக மன்னராட்சின்னு சொன்னது அதெல்லாம் என்ன அப்படியே தானே இருக்கு. அப்ப மன்னராட்சின்னு விமர்சனம் செய்துட்டு விசிகேல இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அதுவும் 6 மாசம் சஸ்பென்ஷன் பீரியட், ஏதோ அபிஷியல் சஸ்பென்ஷன் மாதிரி அரசியல்வாதி 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார், வீட்லயே உட்காந்துருக்க முடியும். அதுக்கு பிறகு வேற ஒரு கட்சிக்கும் போயிட்டு அப்புறம் என் ஆசான்கிட்ட வந்து ஆசி வாங்க வந்தேன் என்று சொன்னால், ஆசான் எப்படி இருந்தாலும் ஆசானோடயே இருக்க வேண்டியதுதானே ஒரு நல்ல மாணவனின் அழகு. இப்ப ஆசான் சொன்ன கருத்துக்கள் சரியில்லைன்னு சொல்லித்தானே அவர் வந்து விலகினார்கள். அப்புறம் நான் கட்சி விட்டு விலகிடுறேன்னு சொல்லி அவர் கட்சி விட்டு விலகி இன்னொரு கட்சிக்கு போயாச்சு. அந்த கட்சியில ஒரு பொறுப்பான பதவி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக அவர் என்ன நேற்று பேட்டியில சொன்னார்னா, விசிகாவும் தாவேகாவுக்கும் இடையில பல கொள்கை ரீதியான ஊமைகள் இருக்கின்றன. கொள்கை ரீதியா 2 கட்சியும் ஒரே கட்சி என்கிற ரீதியில சொல்றாரு. நானும் அம்பேத்கர் வழி நடப்பவன் தான் சொல்றாரு. அப்போ கொள்கை முரண்பாடுடைய கட்சிகளை கூட்டணி வைக்கும் போது கொள்கை ரீதியில் ஒன்றாக இருக்கிற கட்சிகளும் கூட்டணி தானே வைக்கணும். சனாதனத்தை அதே மாதிரி வந்து வலதுசாரி தன்மையை மதவாத பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து ஒரு கூட்டணி என்றால் அதே மாதிரியான கொள்கைகளுடைய இன்னொரு கட்சியுடைய அந்த கூட்டணி அமையலாம்ல, இப்படியான கேள்விகள் வரும். பத்திரிகையாளர்கள் வேணா அரசியல் முடிச்சு போடாம இருக்கலாம். ஆனா திமுக நீங்க கேள்வி கேட்ட மாதிரி திமுக அரசியல் முடிச்சு போட தானே செய்யும். ஏன்னா அது 75 வருஷம் பழமையான கட்சி. அப்ப வேங்க வயல்ங்கிறது இப்போ கரண்ட்ல அது ஒரு இக்கட்டான ஒரு மேட்டர் தாங்க. ஏன்னா அது ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களை குற்றச்சாட்டப்பட்டவர்களாக குற்றப்பத்திரிகையில சொல்லியாச்சு. கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சிருப்பாங்க. நானும் 2 இயர்ஸா அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்ப நான் நிறைய சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தேன். உள்ளூர்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியும் என்று அந்த கிராமத்திலே என்கிட்ட சொன்னாங்க. என்ன காரணம்னா தொட்டி அமைஞ்சிருக்கிற இடம், தொட்டியில ஏற வேண்டிய உயரம், ராத்திரி ஏற முடியாது, பகல்ல ஏறினா கண்டுபிடிச்சிருவாங்க ஊர்க்காரன்னு. அப்ப யாரோ ஒருத்தர் அந்த தொட்டியோட நெருங்கிய பரிச்சயம் உடையவர் தான் செலுத்த முடியும். அப்படின்னா அந்த பரிச்சயம் உடையவர்கள் எங்க பக்கம் இருக்கிறவங்க தான் என்றுதான் அவர்கள் சொன்னாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான முடிவு தான் வந்திருக்கு. நீதிமன்றமே வேற இன்னைக்கு முரசொலி திலகத்தை அதே எழுதியிருக்காங்க. நீதிமன்றமே இதுல அரசியல் மேடையாக்காதீர்கள்னு கண்டிச்சிருக்கு. அப்ப நீதிமன்றம் நிறைய விஷயங்களை கண்டிக்குது, எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் கேட்டுக்கிறாங்களா என்ன? அது கிடையாது. நமக்கு எது வசதியோ அதை நீதிமன்றம் கண்டிக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஆனா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக இத்தகைய நகர்வுகள் ஏற்படும் போது இது ஏதோ ஒன்றின் தொடக்கம் தானே. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஏதோ ஒன்றின் தொடக்கம். அது ஏதோ ஒன்று எது? அது திருமா விஜய் கூட்டணியா இருக்கலாமா? அப்படித்தான் எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி தேவை. அதிமுக அந்த கூட்டணிக்குள்ள பொருந்தி வருமாங்கிறது ரொம்ப சந்தேகம். அப்படின்னா விஜயை முதலமைச்சராக அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ணும்? எம்ஜிஆரின் கட்சி. திமுக நமக்கே தெரியும், நோ சான்ஸ். பிஜேபி தேசிய கட்சி. என்டிஏ கூட்டணிக்கு நீங்க போனீங்கன்னாலும் முதலமைச்சர் கேண்டிடேட் அவங்க டெல்லிக்கே சொல்லல, மகாராஷ்டிராக்கே சொல்லல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லுவாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய நிலைமையில திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. புதிய கட்சிகள் இப்ப விஜய் மாதிரியான வரவு தாராளமா சொல்லலாம். என்டிகே, நாம் தமிழர் கூட சொல்லலாம். பாமக முதலமைச்சர் யாருன்னு சொல்லல. அவங்க கூட்டணி ஆட்சி பாமக பங்கு வரணும்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்புமணி முதல்வர்ங்கிறது 2016 ஸ்டாண்டு. 2026 ஸ்டாண்ட்ல அது கிடையாது. கூட்டணி ஆட்சி பாமக பங்கு பெறணும். அப்ப அவங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்கிற யாரோட வேண்டுமானாலும் அவங்களுக்கு வந்து உடன்பாடு ஏற்படுவதற்கு வழி இருக்கு. இப்போதைக்கு கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிறவங்க ஒண்ணு பிஜேபி, ரெண்டாவது எவ்வளவு சீட்டு பிடிச்சாலும் கூட்டணி ஆட்சியில பங்கு தருவோம்னு சொல்றது தாவேகா. அதிமுகவும் கூட்டணி ஆட்சிக்குள்ள வராது, திமுகவும் வராது. 67லயே வந்து அண்ணா காலத்திலேயே அந்த ஆட்சியில பங்கு என்று ராஜாஜி அவர்கள் கேட்டபோது அண்ணா மறுத்துட்டாரு. இத்தனைக்கு ராஜாஜி ஃபார்மர் கவர்னர் ஜெனரல், தமிழ்நாடோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவரோட சுதந்திரா கட்சி இதே பிஜேபிக்கு ஈக்குவேட் பண்ணி நீங்க பார்க்கலாம். சுதந்திரா கட்சிக்கும் வலதுசாரி இயக்கங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. வடபுலத்துல எல்லாமே வந்து மன்னர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சுதந்திரா கட்சியில இருந்தாங்க. அப்ப ராஜாஜி மந்திரி சபை, அதாவது அப்போ அண்ணா ஜெயிச்சிருவார், அண்ணா மட்டுமே தனியா ஜெயிச்சிருவாருன்னு அண்ணாவே நினைக்கல. ஏன்னா அவரே வந்து எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு தான் நின்னாரு. எங்களுக்கு அது காலேஜ் டேஸ், செகண்ட் இயர். அப்போ தனி மெஜாரிட்டின்னு ஒண்ணு வந்த போது கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கு இடம் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யூகம் பத்திரிகையாளர்கள் மத்தியில வந்துச்சு. அப்போ பத்திரிகையில எழுதுவாங்க, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா அண்ணா அதை மறுத்துட்டாரு. அப்ப கொடுத்துருக்கலாம்ல. ஏன் மறுத்தாருன்னா அது சரியா வராதுங்க. ஒரு கட்சி, அதுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு, அந்த கட்சி வந்து தனியாக அதோட கொள்கைகளை வைத்து ஆட்சி நடத்தணும். இப்படியான கான்செப்ட் தான் தமிழ்நாட்டில் முதல்ல இருந்தே இருக்கு. இதுலயாவது திமுக மெஜாரிட்டி. அது பிறகு 30 வருஷம் கழிச்சு நடந்த தேர்தலில், நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு நடந்த தேர்தலில் திமுக மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. 2006
90 சீட்டுல ஆமா 96. 1967ங்க நான் சொல்ற இந்த தேர்தல் திமுக மெஜாரிட்டி, முதல் முறையாக மெஜாரிட்டி. 2006 40 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு நடக்கிற தேர்தல் மெஜாரிட்டி இல்ல. ஆனாலும் கலைஞர் எங்க ஆட்சியில பங்கு கொடுத்தாரு? உடனடியா அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கிளவரா பாமக இருந்து ஆதரவு கடிதம் வாங்கிட்டாரு. யாராவது கேட்டுருவாங்க ஆட்சியில பங்குன்னு சொல்லித்தான். இங்க நீங்க ஆட்சியில பங்கெல்லாம் கேட்டீங்கன்னா மரத்துல போய் தொங்குன்றுவாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்படின்னா திமுகவும் அந்த ஆட்சியில் பங்குங்கிற அந்த இதுக்கு வராது, அதிமுகவும் வராது. அப்ப ஆட்சியில பங்குன்னா தேர்தல் உடன்பாடு செய்யும் போதே அந்த நிபந்தனை சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கான வாய்ப்புங்கிறது பிஜேபியில இருக்கு. ஆனா பிஜேபிக்கான அந்த பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு சில தயக்கங்கள் இருக்கு. அப்படின்னா விஜய் ஒருத்தர் தான் இருக்காரு. விஜய் அன்ப்ரூவ்டு இது வரைக்கும் என்ன உண்மையா ஓட்டு வங்கி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு சினிமா ஹீரோ ஒரு ஒளிவட்டம் இருக்கு. ஒரு 2 மாசம் கழிச்சு கண்டிப்பா வந்து ஒரு ஃபீல்டுக்கு வருவாரு. ஃபீல்டுக்கு வருவதற்கு தயார் நிலைமைக்கு தான் இப்ப ஆதவெல்லாம் சேர்றாரு. ஆதவோட பெரிய ஆதவே நமக்கு எப்பங்க தெரியும்? அவரு அந்த தேசங்காப்போம் மாநாட்டுக்கு பிறகுதானே தெரியும். மற்றபடி அவரை வந்து பொது வெளியில அவரை பத்தி பெருசா தெரியாது. அவர் ஒர்க் பண்ணிருப்பாருங்க. பொது வெளிக்கு வரல. அப்போ மாநாடுகளை நடத்துவதில் திறமை, மாநாட்டுக்கு முதலீடு செய்வதில் வந்து பணம் பலம் இதெல்லாம் எல்லா கட்சியும் தேரத்தான் செய்யும். அப்போ விஜய் அடுத்த கட்டமா ஒரு 5 மாநாடாவது குறைஞ்சபட்சம் போட வேண்டியது வருங்க. அதாவது ஒருங்கிணைந்த மாவட்டங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி போட்டுதான் ஆகணும். திமுகவோட பழைய சரித்திரம் நீங்க 49ல இருந்து முதல் எம்எல்ஏ 57 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய 10க்கும் மேற்பட்ட மாநாடுகள் இதே மாதிரி தான் நடக்குங்க. மாநாடு அந்த எழுச்சியை உண்டு பண்ணும். எல்லா பகுதிகளில இருந்து தொண்டர்கள் வந்து குழுமுவாங்க. அப்ப தலைவர்கள் பேசுறதை கேட்பதற்கே ஒரு பெரிய 2 நாள் மாநாடு 3 நாள் மாநாடுங்க. அப்போ குடும்பத்தோட வருவாங்க. ஒரு பெரிய கோலாகலமா திருவிழா மாதிரி இருக்கும். எங்க பெரியப்பா எங்க தாத்தா காலகட்டத்துல எல்லாம் குடும்பத்தோட திமுக மாநாடுக்கு போயிடுவாங்க. 2-3 டேஸ். அது ஏதோ டூர் போற மாதிரி சொல்லுவாங்க. மாநாடு தீர்மானம் முரசொலியில தொடர்ந்து எழுதுறாங்க. அதை பழைய மாநாடுகள்ல என்னென்ன தீர்மானங்கள் போடப்பட்டன, எந்த தேதியில மாநாடு நடந்தது, அது எப்படி அலங்கார வண்டி வந்தது, டீட்டெயிலா சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கிறதுக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த பாதைக்கு அவர் விஜய் போறாரு. அப்ப போகும்போது இயல்பாக என்ன ஆகும்னா அவருக்கு அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு நல்ல ஆள், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அந்த இடத்த வந்து ஆதவ் வந்து ஈடுகட்டுறாரு. அப்ப அந்த ஆதவ் வந்து விசிக போய் என்ன ஆசானை பார்க்கிறேன் ஆசி பெறுகிறேன்னு சொன்னா அவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா பெரியாரை பார்த்து ஆசி பெறுவதற்கு? அவர் வந்து இப்போதான் வந்து பொது வெளிக்கு வந்திருக்கிற ஒரு இளைய தலைவர்னு வேணா எடுத்துக்கலாம். தலைவர்னு கூட எடுக்க முடியாதுன்னு தெரியல. இளைய அரசியல்வாதி தான் நான் எடுத்துக்கிறேன். அப்ப விசிகாவுக்கும் அதுல ஏதோ ஒரு வகையில இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. திரும்ப கேட்காம வந்து ஆதவா வந்து கேட் கிராஷ் பண்ண முடியாதுல்லங்க. ஒரு விஷயம் சொல்றாரு. நான் வந்து இது மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரமே இல்லை. ஒருவர் வந்து வெளியே போயிட்டாருன்னா அவர் எதிரியா பார்க்கக்கூடிய மனப்பான்மை தான் இங்கே வந்து இருக்கு. ஒரு நட்போட பார்க்கக்கூடிய மனப்பான்மை இங்க இல்லைன்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாருன்னா திரும்ப சொல்றது தப்பு. அதாவதுங்க பிற மாநிலங்களை எடுத்துக்கோமே. இப்ப பிஜேபியில இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா பிரிஞ்சு போனவன் கையோடயே வந்து பிஜேபி ஆஃபீஸ்க்கே வந்து மோடிட்டு ஆசீர்வாதம் வாங்குவானா, இல்ல அமித்ஷாட்ட வாங்குவாரா? அது எப்படிங்க சாத்தியம்? கல்யாண வீட்டுல எங்கேயாவது பார்ப்பாங்க உறவினர்கள் வீட்டுல, அப்போ வந்து சூமமா பேசிக்குவாங்க. இங்க அது கூட பேச மாட்டாங்க. அதிமுக எல்லாம் இவர் நீக்கப்பட்டார், இவரோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஜெயலலிதா அறிக்கை விட்டுருவாங்க. அவன் சொந்தக்காரனா இருந்தாலும். ஆக்சுவலா மகன் கல்யாணத்துக்கு போகாத அதிமுக தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அதிமுக உண்டு. இப்பப்ப அது குறைஞ்சு போச்சுங்க. திமுகலையும் உண்டு. ஆனா இன்னைக்கு காலையில வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்து அந்த கட்சியில ஒரு பதவியை வாங்கிட்டு இன்னைக்கு சாயந்தரமே வந்து தன்னோட பழைய கட்சியோட தலைவரை வந்து பார்ப்பது என்பது அது கொஞ்சம் விசித்திரமா தான் எனக்கு இருந்தது. இல்ல அது திருமாவளவனுடைய அதிருப்தியை காட்டுதா? ஏன்னா அவரை வந்து மீட் பண்ண சொல்றாருன்னா இந்த அதிருப்தியெல்லாம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆதவ மேல அவங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, மன்னராட்சி அப்படின்லாம் பேசியிருக்காரு போது மீண்டும் அவரை கூப்பிட்டு சந்திப்பது அப்படின்றது திமுகவை வந்து திமுகவுக்கு காட்டுற ஒரு விஷயமா பார்த்துக்கலாமா? இது திமுக கூட்டணியில வலியோடு தான் நான் தொடர்கிறேன்னு ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டாரு. வலியோடு வேதனையோடு தான் தொடர்கிறேன்ட்டாரு. கலைஞரா இருந்தா என்ன சொல்லுவாருன்னா உடனே அப்படி வலியோடு தொடர வேண்டிய அவசியம் இல்லை தம்பி, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி உடனே வழி அனுப்பி வச்சிருவாரு. வலின்னா வழிதான். அப்புறம் இங்க வந்து ஸ்டாலின் வந்து அப்படி செய்யறது அவர் வந்து he wants to give a long rope. அது நம்மளா முறிச்சு அனுப்ப வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்கு. இல்ல இவங்கெல்லாம் போனா நமக்கும் அந்த கூட்டணிக்கு வலிமை குறையும் அப்படிங்கிற கால்குலேஷனும் இருக்கும். அப்போ வலியோடு தொடர்கிறேன் வேதனையோடு தொடர்கிறேன்னா அந்த வலி வேதனைக்கெல்லாம் முதல் புள்ளியா இருந்த ஆதவையும் திருப்பி கூப்பிட்டு தானே அவரு இது பண்றாரு. நீங்க இதுக்கு அரசியல் முடிச்சு போடாதீங்கன்னு நானும் முடிச்சு போடாம இருக்க பல வகையில முயற்சி பார்த்தேன், முடியல. முடிச்சு விழுந்துட்டே தானே இருக்கு அரசியல்.
ஏங்க அரசியல் முடிச்சு போடாதீங்கன்னா உண்மையிலேயே போட வேண்டாம். ரைட்டு, திரும்ப நமக்கு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆனா அரசியல் முடிச்சு போடாம இதை எப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்க நீங்க கேட்கிற அதே கேள்விதான். திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல காலையில தான் முரசொலி படிச்சேங்க. இதுல தலையங்கத்தை. அப்ப வேங்க வயல அவங்க ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டாண்ட்ல டஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. மட்டும் இல்லாம சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துன்னா அது குறிப்பா இவ்வளவு சென்சிட்டிவ் மேட்டர்ல மேல கேட்காம பண்ண மாட்டாங்க. என்னதான் சுதந்திரமான புலனாய்வு சொன்னாலும் இவ்வளவு சென்சிட்டிவ் மேட்டர்ல எப்படி வந்து மேலதிகாரியை கலந்து கொள்ளாம எப்படி செய்வாங்க? அந்த மேலதிகாரி அவருக்கு மேலதிகாரியை கேட்பார்ல, அது ஹோம் செக்ரட்டரியா தானே இருக்க முடியும். அப்ப ஹோம் செக்ரட்டரி எப்படி சிஎம் கேட்காம செய்ய முடியும்? சோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் வரும் என்பது அரசியல் தலைமை யூகிச்சிருக்கும்ல. இன்னும் சொல்லப்போனால் திருமாட்ட கூட அன்அபிஷியலா பேசியிருக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கு, ஃபைண்டிங் இப்படித்தான் இருக்கு, குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் செய்யலன்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்க, ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தா இப்படித்தான் இந்த விளைவுகள் வரும். அப்போ கோர்ட்டு தான் இனிமேல் அதை பார்த்துக்கிடணும். இது எத்தனை வருஷம் கோர்ட்டில் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாதுங்க. கோர்ட்டு தான் பார்த்துக்கணும். 356 சாட்சின்றாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 50 சாட்சி விசாரிக்கிறதுக்குள்ளேயே விழி பிதுங்கிருங்க கோர்ட்டில். 50 சாட்சிக்கு நம்ம சம்மன் கொடுக்கணும், அவன் வரணும், கரெக்டாக வந்து ஆப்போசிஷன் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும், சான்றாவணம் கொடுக்கணும். 50 சாட்சியை நீங்கள் பட்டியலுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னாலே அது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகி போயிடும் 50க்கு. அதில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சாட்சி வேணான்னு முடிவு பண்ணிடுவாங்க. 350 சாட்சி அப்படிங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ். அதுக்கு பிறகு நீங்க டெக்னிக்கலா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து இது அந்தந்த உத்தரவுகளை எதிர்த்து மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் போக முடியும். அப்போ இப்போதைக்கு பேசப்படுகிற விஷயமாக இருந்தாலும் இதுக்கு உண்மையான முடிவு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் எப்போ முடிவு வரும் யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ உடனடியாக வரப்போறது தேர்தல். வேங்கவயல் தீர்ப்பு அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்கூட்டியே வேங்கவயல் தீர்ப்பு வந்துருமா? வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க வந்து சிபிஐக்கு கொடுங்க என்கிற கோரிக்கை. சிபிஐக்கு இந்த ஸ்டேஜில் எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும்? சரி, 2 இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகுங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியுங்க. சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்பே மேலதிக விசாரணை வேணும்னு அதே நீதிமன்றத்தில் மனு போடணும். ஏன் வேணுங்கிறத சொல்லணும். அந்த நீதிமன்றம் ஒத்துக்கிட்டா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுவாங்க. அப்பவும் அதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க, ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க. சமீபத்தில் நம்ம பார்த்த உதாரணம் கொடநாடு. அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இவங்க கேட்கறது ரீஇன்வெஸ்டிகேஷன் பை டிஃபரெண்ட் ஏஜென்சி. எல்லாத்தையும் அழிச்சுட்டு மறுபடியும் பரோட்டாவை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கணும் கணக்க. அது சுப்பீரியர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய மேட்டர். என்னன்னா அது அதுக்கான ஒரு லீகல் அதிகாரம், சட்ட அதிகாரம் ஹைகோர்ட்ல தான் இருக்கு. அப்ப ஹைகோர்ட்டுக்கு போனாலும் பிற அமைப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை ஏற்று போகும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. இனி எந்த முடிவும் நீதிமன்றம் தான் எடுக்க முடியுமே தவிர அரசு எடுக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த டிமாண்டை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா அப்போ அரசியல் நோக்கம் இருக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எப்படி அரசியல் முடிச்சு இதுல போடாம இருக்கேன்னு தான் எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கார். பெரும்பாலும் பேசப்பட்டது அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது தான் வந்து பேசப்பட்டது. இந்த பக்கம் திமுக ஒரு கூட்டணியை வந்து அப்படியே ஒரு சீராக கொண்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த இதை எதிர்க்கணும்னா ஒரு தாவேக்கா மாதிரி ஒரு புது அலையன்ஸையும் பாஜக இவங்கெல்லாம் உள்ள வரணுன்ற மாதிரி பேசப்படுது. ஆனால் நேற்று அதிமுகலேருந்து ஒருத்தர் உள்ள வந்தோடனே அது ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் மாற்றப்படுவார்ன்ற செய்தி இப்போ வந்து பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று அண்ணாமலை முன்னாடியும் அமித்ஷா அவர்கள் பின்னாடியும் உட்காந்து காரில் போனதாக இருக்கட்டும், வெங்கையா நாயுடு வீட்டு இல்ல திருமண விழாவில் அண்ணாமலையை கூப்பிட்டு மணமக்கள்கிட்ட வந்து பேச வச்சதாக இருக்கட்டும், வெங்கையா நாயுடு பேச வச்சதாக இருக்கட்டும், பரவலான விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத காட்டுது. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா 2026க்கான இந்த கூட்டணி அப்படின்றது பயங்கர குழப்பமான நிலையில தான் தொடருதா அப்படின்ற கேள்வியும் எழுது சார். பொதுவா இது மாதிரியான அரசியல் சூசகங்களை வைத்து ஒரு முடிவை யூகிக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது மூலமாக ஒருவரை வந்து ஒரு தலைவரை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு அவரை மாற்றுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தி அதோட நீங்க வாங்க, இவ்வளவு மரியாதையோட எதுக்கு போய் தமிழ்நாட்டில் இருப்பானே, இதை விட அதிக மரியாதையோட டெல்லியில இருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம்ல. நமக்கு தெரியாது. இதெல்லாம் யூகம்தான். இல்ல அமித்ஷா முன்னாடி உட்கார வச்சுட்டாருன்ற காரணத்துக்காகவே அவர் தலைமை பதவியில தொடருவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்பவுமே கிடையாதுல்ல. இன்னும் சொல்லப்போனா வந்துங்க அமித்ஷா மாதிரியான பெரிய அரசியல் நிபுணர்கள் இல்லையா அவங்களாம். எவ்வளவு குஜராத் மாநில அரசியல் அமித்ஷாவோட ரோல் படிச்சு பாத்தீங்கன்னா அவர் முதல்ல டார்கெட் பண்ணது யாரு அப்படின்னா தோற்று போனவர்களை. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் போஸ்டுக்கு போட்டி போட்டு 2வது இடத்துக்கு வந்தவங்களை
நேரடியாவே அமித்ஷா அழைச்சு பேசி, அவர் அப்ப பெரிய பதவியிலலாம் இல்ல. அவர்களை வந்து தன் பக்கம் இழுத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இதே மாதிரி உள்ளூர்ல கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும்ல கிராமங்கள்ல, அதுல தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு தோத்து போயிருப்பார்ல, அவரை இப்படி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது யாரெல்லாம் வந்து தலைவர் பதவியை இழந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது அடைக்கல பூமின்னு கூப்பிட்டு அதை வைத்து ஒரு வலிமையான போர்ப்படையை உருவாக்கி குஜராத் மாநிலத்தில் இன்றளவுக்கும் வந்து பெரிய வீச்சோடு இருக்கிறது அமித்ஷா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் அத்துப்படியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அண்ணாமலையை கூப்பிட்டு காருக்கு முன்னாடி சீட்ல உட்கார வைக்கும் போது அண்ணாமலைக்கு தான் ஒரு கிலி வந்திருக்கணும். என்னடா திடீர்னு நான் வந்து நம்ம ரவீந்திரநாத்னு பத்திரிகையாளர் சங்கத்தோட முன்னாள் தலைவர்கள் மறைந்த ரவீந்திரநாத் எனக்கு ரொம்ப நண்பர். அவரோட பொண்ணு டாக்டர் அஜிதானா அவங்க கல்யாணம் 95 காலகட்டம் கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம் நிறைய பேர், நானும் ஒருத்தன். எனக்கு அன்னைக்கு வந்து பத்திரிகை அச்சுக்கு போக வேண்டிய நாள், கலைஞர் தலைமை. அப்போ பேசியாச்சு, கலைஞர் கடைசி தான் பேசுவார். ஆனால் அச்சுக்கு போக வேண்டிய நேரத்துக்கு நம்ம அங்கே போய் தான் ஆகணும் ப்ரெஸ்ஸுக்கு, ஏன்னா கையெழுத்து போடாமல் ஆர்டர் பிரிண்ட் ஆர்டர் கொடுக்க முடியாது. சரி இவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் என்று சொல்லி அவர்கிட்ட கிட்ட போய் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குங்க. அவரே பெரிய பத்திரிகையாளர், அவருக்கு இந்த அச்சு பிரச்சனைலாம் தெரியாதா அப்படின்னா அவர் அப்படியே தலையை கீழே அப்படி குனிய வச்சு முதுகுல 2 தட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டு வான்ட்டார். கையிலே சமிக்கை தான். நான் வெளியில வரும்போது பரிதி இளமலதி, அதாவது முன்னாள் எக்மோர் எம்எல்ஏ, அவர்கிட்ட கேட்டேன், என்ன பரிதி தலைவர் ரொம்ப அன்பா தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு. ஏன் தட்டி கொடுக்குறாரு தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பேசிட்டு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா, சரி சரி உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிதான் தட்டி கொடுத்தாரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீங்க போயிட்டு வாங்க வேலையை பாருங்க அப்படின்னாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, தலைவர்கள் தட்டி கொடுப்பதுல 3 சீட்ல உட்கார வைக்கிறது எல்லாம் ஏகப்பட்ட கணக்கு இருக்கும், நமக்கு தெரியாது, நம்மளால அதை யூகிக்க கூட முடியாது. அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஆமா கணக்கு போடுங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் நடக்கல சார்? நான் கட்சியில இல்லைங்களே, எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது, கட்சியில கிடையாது. ஆனா அவரோட இதை சொல்றேன், அதாவது அந்த அளவுக்கு தலைவர்கள் எத்தனையோ காலங்களையும் இதையும் தாண்டி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நாக்கு, பொலிட்டிக்கல் நாக்கு அதிகம். வெறுமனே ஒரு சமிக்கையை காட்டுறது மூலமா இப்படி இப்படி வந்து இது இப்படி பொருள் கொள்ளப்படுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க வெளிப்படையா ஏன் காட்டுறாங்க, பல கணக்குகள் இருக்கும். அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையா அப்படின்னா, எனக்கு பெருசெல்லாம் அவர் மாற்றப்பட மாட்டாருன்னு தான் நான் முதல்ல இருந்தே நினைக்கிறேன். என்ன காரணம்னா 2026 தேர்தல், 1 வருஷம் தான் இருக்கு. புதிய தலைவர் வந்து அவர் அறிமுகம் ஆறதுக்குள்ளே 1 வருஷம் ஓடி போயிடும். தமிழ்நாடு நூக்கன் கார்னர் போய் சேரணும்ல அவரு. அண்ணாமலையை மாத்திட்டாங்கன்னாலும் என்ன சொல்லுவாங்க, கூட்டணிக்காக மாத்திட்டாங்கன்னா அதுவும் வந்து ஒரு டீகிரேடிங்கா பேசுவாங்க. 1 வருஷம் அண்ணாமலை அவரோட கிளைம், அந்த கிளைம் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அதோட செரிமோனியஸா வெளியில் அனுப்பிடலாமே. இதுதானே பெட்டரா இருக்க முடியும். அப்படித்தான் திங்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு அப்படி இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் அவர் அறிமுகமானவர், அதாவது 1 வருஷ பீரியட் அவருக்கு தேவையில்லை. இன்றைய தேதிக்கு அவருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு தமிழ்நாடு பூரா. ஒரு பெரிய முன்னாடி அண்ணாமலைக்கு அடுத்தாக்குல அவ்வளவு பெரிய உரை கொண்டு இருக்கிற ஒரு உரை கொண்டு வரும். தமிழிசை இருந்துட்டாங்க, அவங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஆனது. இப்பதான் தமிழிசை இருந்தாங்க, மீண்டும் ஒரு தலைவர் கொடுப்பாங்க. அண்ணாமலே ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி, ஆப்போசிட்டா இன்னொரு கம்யூனிட்டி, இப்படியான கால்குலேஷன் அங்க ஓடிட்டு இருக்கிறதா. ஆனாலும் அந்த முடிவை இன்னும் தேசிய தலைமை எடுக்கவில்லை. இப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா அதிமுகவிலிருந்து விலகி ஒருத்தர் சிடிஆர் நிர்மல்குமார் நாங்கள் போகும்போது இப்போ இந்த அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்றது ஒத்து வருமா? ஏன்னா இப்போ அங்கிருந்து இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல கட்சிகள்ல இருந்து விலகி போன பிறகும் அந்த கட்சிகள் கூட்டணி சேர்றதை எத்தனையோ பார்த்துருக்கோமாங்க நம்ம. அது பாயிண்ட் இல்லைங்க. விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அதிமுக எப்படிங்க சொல்லும்? இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லாமலே வந்து கூட்டணி அமைத்து அது பெரிய குழப்பமா இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு. அது சரியா வராது. அது போக பொதுவாக சினிமா ஸ்டார்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து எல்லாருமே சேர்ந்து நல்ல கொம்புசி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க தான் அடுத்த முதலமைச்சர், நீங்க நின்றால் மாநாடு, எழுந்தால் ஊர்வலம், அது இதுன்னு சொல்லி ஏத்திடுவாங்கங்க. தொடர்ந்து அதை பார்க்கறது தான். அவங்களுக்கு தங்கள் பலத்தை விட அதிகமான மதிப்பு இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க தனியா நின்று இல்லைன்னா தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைந்து அதுல என்ன ஓட்டு வாங்கி அப்படித்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அந்த ரூட்ல தான் வந்தாரு, பலரும் அந்த ரூட் தான்.
டி ராஜேந்திரே தனி கட்சி ஆரம்பிச்சு தான் முதலமைச்சர் ஆகணும் தானங்க அவரும் முயற்சி பண்ணாரு. பாக்கியராஜும் அப்படித்தான் முயற்சி பண்ணாரு. தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல முதலமைச்சர்களுக்கு தான் பஞ்சம் இருக்கு. வாக்காளர்களோட முதலமைச்சராக போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான். மிக அதிகங்க. கண்டிப்பா சார். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.